பரிசுகள் எல்லாமே நிறைஞ்சிடுச்சு. கருப்பு பல்சார் ஒன்றும் இல்லை, மோட்டார் சைக்கிள் தான். பல்சார் என்பது ஒரு புல்லட்டுக்கு சமமான ஒரு மோட்டார் சைக்கிள். கருப்பு பல்சார் என்று இந்த திரைப்படத்தை வச்சுருக்காங்க. அது என்ன சேட்டை பண்ணுது, வித்த காட்டுது என்பது ஒரு பக்கம். கதை என்னங்க, ஜல்லிக்கட்டு பாரம்பரியமிக்க ஒரு அற்புதமான விளையாட்டு, வீர விளையாட்டு. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும், இன்னும் சொல்லப்போனால் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடியது, இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய காளைகள் கூட நமது கட்டிலங்காளைகள் மோதி வெற்றி பெறுவது என்பதையோ அடக்குவது, அது எப்படி திமிரிச்சு கொண்டு செல்லுது, இதுதான் கதை. இது ஒரு பக்கம். இதில் ஒரு இளைஞன், அந்த உள்ளூர் இளைஞன் பிடிக்கிறார், மாடு பிடிக்கிறார். இது ஒரு பக்கம். இருந்தாலும் ஒரு கருப்பு பல்சார் அது என்ன செய்யுதுன்னா, ஒரு மாடு மாதிரி போய் அடிக்குது, முட்டுது தானாக. இப்போ ஈ என்ற ஒரு திரைப்படம், ஆமாம், ஈ ஒரு சாதாரண இருக்கக்கூடிய ஈயை வச்சே என்ன பண்ணாங்க, ஒரு திரைப்படத்தை பேய் கதையை சொல்லும்பொழுது பொம்மையில் பூந்துடுச்சு, மனுஷாலில் பூந்துடுச்சு, மரத்தில் பூந்துடுச்சு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தில் ஒரு ஆவி அல்லது ஒரு ஜீவன் அந்த பல்சார் என்ற ஒரு மோட்டார் சைக்கிளை பூந்து அது செய்யக்கூடிய சாகசங்க என்ன. விலங்குகள் நிறைய ஆடு மேலே பேய் போயிருக்கு, மாடு மேலே போயிருக்கு, எல்லாம் செய்தாலும் ஒரு மோட்டார் சைக்கிள் மேலே போய் செய்தது. அந்த மோட்டார் சைக்கிளில் அந்த ஆவி எப்படி வந்தது, அது எப்படி ஜெயித்தது, ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஆமாம், பல்சார் என்றால் எல்லாத்தையுமே போகக்கூடியது தானே. இந்த ஏன் அந்த ஆவி போணுச்சுங்கிறது தான் அதோடைய மொத்த கதை. இதில் இன்னொன்று என்னென்னா, அட்டகத்தி தினேஷ் அவர் ஒரு கட்டிலங்காலை, அவர் ஒரு மாட்டை அடைக்கிறார். அதனால் வரக்கூடிய விளைவுகள், வீர விளையாட்டு என்றாலும் இதில் உள்ளுக்குள்ளே நிறைய கோழைத்தனமான, அது வேணாம், எந்த அடிப்படையில் என்பது வேண்டாம், கோழைத்தனமான ஒரு மொள்ள மாதிரின்னு சொல்லுவாங்க, முடிச்ச வைக்கணும்னு சொல்ல, அதை விட மோசமான ஒரு இது என்னாச்சுன்னா, இதை இந்த திரைப்படக் கல்லூரி மாணவர் யார் என்றால் முரளி கிரிஷ், அவர் இந்த கதையை எடுத்துக்கிட்டு 15 வருஷமாக ஊராக எடுத்துக்கிட்டு போயிட்டு என்னை நேரில் பார்த்துருக்கிறார். ஊராக எடுத்துக்கிட்டு நண்பர்கள்ட்ட பேசுகிறாரு. வந்த 15 வருடங்களாக ஒரு இளைஞர் எல்லாம் வெட்டு குத்த அடிதடி போயிட்டு இருக்கிறதால இது ஒரு இன்னர் மேட்டரை எடுப்பதற்கான முயற்சிகள். அதனால் தன்னுடைய பொன் பொருள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் சேர்த்து ஒரு படத்தை செய்திருக்கிறார். இதில் என்னென்னா, மன்சூர் அலிகான் ஒரு யாருக்கும் எதுக்கு அடங்காத என்று வெளிப்படையாக சொன்னால் ஒரு அடிப்படையில் ஒரு மனிதநேயர். ஆமாம், அவர் இந்த படத்தில் கொடுத்த ஒத்துழைப்பும் அவர் கொடுத்த ஊக்கமும் இந்த படத்தை எங்கேயும் நிறுத்திருக்கு. அது தகுந்தாப்புல அட்டகத்தி தினேஷ் அவருக்கு அவருடைய திறமைக்கு ஏற்ற தீனி இன்று வரை கொடுக்கப்படவில்லை என்பது வேறு. ஆனாலும் அதையும் விடாமல் இந்த திரைப்படத்தில் செய்து கொடுத்திருக்கிறார். என்னங்க, இந்த படத்தில் பார்க்கலாமா, வஞ்சகம், சூழ்ச்சி, கோழைத்தனம், இது எல்லாம் எப்படி வீரர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ எல்லாமே. இந்த திரைப்படத்தை எடுத்த நண்பர்கள் உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இங்கே திரை கிடைக்காது எப்போதும் என்பது சனாதனம்பாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் இப்பொழுது வேண்டாம். ஏன்னா ஒரு 2 பேருக்கு போட்டி வருது என்றால், இப்போ அண்மையில் ஆட்டுக்கிடா வச்சு பண்ணாங்க, செய்தார்கள். இதுபோல் நிறைய கோழி சண்டையை வச்சு நிறைய வெற்றிமாறன் செய்தார்கள். ஆனால் அதுக்குள்ளுக்குள்ளே உள்ள அரசியல், 2 பேரும் ஒரே தளத்தில் இருந்தால் கட்சி ரீதியாக பிரிவார்கள், ஒரே தளத்தில் இருந்தால் ஜாதி ரீதியாக 2 பேரும் ஒரே ஜாதியினர் மத ரீதியாக பிரிவார்கள். அப்புறம் பெரிய பணக்காரர் ஏழைன்னு போகும். இதை தெளிவாகவும் தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பொழுதுபோக்கு, அதாவது கேமரா அந்த கொம்புல கட்டி எடுத்தாங்களா இல்லை வயிற்றில் கட்டி எடுத்தாங்க, அந்த யார் நம்மளுடைய மாட்டுடைய, அதாவது காளைகள், மாடுன்னு சொல்லக்கூடிய காளைகளுடைய செய்தார்களா என்பது தான் இதில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். படமாக்கப்பட்ட விதமும் லைட்டிங் மட்டுமல்ல, அது சொல்லப்பட்ட கருத்துக்களும் இன்று மட்டுமல்ல என்றும் திருக்குறளை அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி இருக்குது. ஏனென்றால் அது நடந்து கொண்டே இருக்கிறது, அதை மாற்ற முடியாது. மனித உயிர்களில் வயிறு இருக்கிற வரையும் வயல் இருக்கும், வயல் இருக்கிற வரையும் மனிதர்கள் இருப்பார்கள். மனிதர்கள் இருக்கும்போது இந்த வஞ்சகம், சூழ்ச்சி, அது வீர விளையாட்டில் போய் நின்று ஒரு கோழைத்தனத்தை பண்ணது செய்திருக்கிறார்கள். அதை முறையாக எடுத்து சொல்லியிருக்கு. இந்த உலக நாடுகள் எல்லாம் போகும். ஏன்னா இதை தயாரிப்பதற்கு உதவியர்கள், ஊக்கமளித்த உலக நாடுகளில் எல்லா நாடுகள் 198 நாடுகள் இதை கொண்டு போய் விடுவார்கள். ஆஸ்கார் கூட போனாலும் ஆச்சரியப்படுத்தல. வாழ்த்துக்கள். நம்ம வாடி வாசல் சோதம்
அட